தளபதியுடைய ஜனநாயகன் படத்துக்கான 17 நாட்கள் வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 139.25 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 13 கோடி தெலுங்கு ஸ்டேட்ஸில், கர்நாடகாவில் 30.50 கோடி, கேரளாவில் 16.95 கோடி, இந்தி மற்றும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 22.10 கோடி, ஓவர்சீஸில் 93 கோடி வசூல் பண்ணியிருக்கு. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷனு ஜனநாயகன் படம் 17 நாட்களில் 314.8 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 143.65 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சம்பவம் பண்ணியிருக்கு. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாத படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் லீக் ஆகிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய்ன்ற ஒரு பெரிய நடிகர் அப்படின்றதுனால அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாஸில் பேசப்பட்டு வருது. PS மித்ரன் டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க போகிறாரு. கரீனா கபூர் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரில் நடிக்கிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சர்தார் 2 ரிலீஸுக்கு பிறகு ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள், அது மட்டும் இல்லாத ஷூட்டிங்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நவம்பரில் எதிர்பார்க்கலாம் ப்ரீ ப்ரொடக்ஷன். அது மட்டும் இல்லாத டெஸ்ட் ஷூட்டு அடுத்த வருஷம் ஜனவரியில். இது ஒரு மைத்தாலஜிக்கல் அட்வென்ச்சர் ஃபிலிம். இது மோகன் ராஜா டைரக்ஷனில் கார்த்தி நடிக்க போகிறாரு. த்ரிஷா இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரில் நடிக்க போகிறாங்க. இப்போ பாதி மியூசிக் பண்ண போகிறாரு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். பிளாக் பஸ்டர் தனி ஒருவன் காம்போ மற்றும் பொன்னியின் செல்வன் காம்போ அந்த படத்தில் இணைகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது.